இந்திய தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது T20 போட்டியில் சூரியகுமார் யாதவ் சதத்தோடு அபாரமாக வெற்றி பெற்றது இந்தியா. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் 41 பந்துகளை சந்தித்து 3 சிக்சர்கள் 6 4கள் அடித்து மொத்தம் 60 ரன்களை திரட்டினார். கபிரி ஷம்சி பந்து வீச ரீசா ஹென்ட்ரிக்ஸிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். அடுத்ததாக சுப்மன் கில் அவர்கள் 6 பந்துகளை சந்தித்து 2 4களை அடித்து 8 ரன்களோடு கேஷவ் மகராஜ் பந்து வீச்சில் LBW முறையில் அவுட் ஆனார். கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் 56 பந்துகளை சந்தித்து 8 சிக்சர்கள் 7 4கள் அடித்தார். ரிஷார்ட் வில்லியம்ஸ் பந்து வீச மேத்யூவிடம் கேட்ச் கொடுத்து அவரும் அவுட் ஆனார். சூரியகுமார் யாதவ் அவர்கள் எடுத்த ரன்கள் 100. அடுத்து ரிங்கு சிங் அவர்கள் 10 பந்துகளை சந்தித்து ஒரு 6 எடுத்து 4 ரன்கள் எடுத்து நாகரே பஞ்சு வீச்சில் அவுட் ஆனார். அடுத்ததாக ஜெய் சர்மா அவர்கள் 4 பந்துகளை சந்தித்து ஒரு 4 அடித்து 4 ரன்களோடு ரிஷார்ட் வில்லியம்ஸ் பந்து வீச்சில் அவுட் ஆனார். அடுத்ததாக ஜடேஜா அவர்கள் 2 பந்துகளை சந்தித்து ஒரு 4 அடித்து 4 ரன்களோடு ஹென்ரிக் கிளாசனிடம் ரன் அவுட் ஆனார். ஆக மொத்தத்தில் இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்கா பல விக்கெட்டுகளை இழந்து 95 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. முகமது சிராஜ் அவர்கள் 3 ஓவர்கள் வீசி ஒரு மெய்டனுடன் 13 ரன்களை கொடுத்தார். விக்கெட் எதுவும் இழந்தார். குமார் அவர்கள் 2 ஓவர்கள் வீசி 21 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். ஹர்தீப் சிங் 2 ஓவர்கள் வீசி 13 ரன்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். ரவீந்திர ஜடேஜா அவர்கள் 3 ஓவர்கள் வீசி 25 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டை வீழ்த்தினார். இவை 2 முக்கிய விக்கெட்டுகளாகும். அடுத்ததாக வர்மா அவர்கள் 1 ஓவர் வீசி 4 ரன்களை விட்டுக் கொடுத்து விக்கெட் எதுவும் விடாமல் இருந்தது. குல்தீப் யாதவ் அவர்கள் 2.5 ஓவர்கள் வீசி 17 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதில் முதல் 2 விக்கெட்டுகள் மிக முக்கியமானவை. 13.5 ஓவர்கள் மட்டுமே வீசி 95 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் சவுத் ஆப்பிரிக்காவை இழக்க வைத்தது முக்கியமானது.